அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. நேர் வழியையும் சரியாக செயல்படக்கூடிய வாய்ப்பையும் வழங்குவதற்காக அல்லாஹ்விடம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனையாக முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 5271வது ஹதீஸிலிருந்து நாம் இதை அறிந்து கொள்கிறோம். அல்லாஹும் மஹ்தினி வசத்தித்னி, அல்லாஹும் மஹ்தினி வசத்தித்னி. இறைவா, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, நேர்மையானவற்றை செய்யவும் அவற்றை சரியாக செய்யவும் எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. இது அந்த பிரார்த்தனையின் பொருள். நேர்வழியும் வேண்டும், நம்முடைய செயல்கள் அனைத்தும் நேர்மையானவைகளாக இருக்க வேண்டும், அவற்றை நாம் சரியாகவும் செய்ய வேண்டும். இவை அனைத்திற்கும் நாம் அல்லாஹ்விடமே கோரிக்கை வைக்க வேண்டும். இதுவே இந்த பிரார்த்தனையின் சாரம்சம். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவுடைய வாசகத்தை பார்ப்போம். அல்லாஹும் மஹ்தினி வ சத்தித்னி. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அல்லாஹும் மஹ்தினி வ சத்தித்னி. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.